எப்படி டோனி ஸ்டார்க் இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அவர் உரு அப்படின்ற அந்த மெட்டல் இல்லாமல் யூஸ் பண்ணியிருப்பாரு. அவர்கிட்ட என்னதான் காஸ்மிக் காஸ் பிரில்லியன்ஸ் இருக்குன்னு நம்ம சொன்னாலும் இது எப்படி சாத்தியம் நீங்க கேட்டீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தியரி வச்சு டிஸ்கிரைப் பண்ணலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா அவெஞ்சர்ஸ் எல்லாருமே தானோஸ் எல்லா ஸ்னாப் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல போய் இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. ஸோ அந்த ஃபார்ம் ஹவுஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அவரை அவங்க கொண்டுருவாங்க. ஸோ கொன்னதுக்கு அப்புறமா அவரோட காட்லெட் பயங்கரமா டேமேஜ் ஆயிருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ராக்கெட், டோனி அண்ட் ப்ரூஸ் இவங்க 3 பேருமே அனலைஸ் பண்ணி இவங்க 3 பேருமே சேர்ந்து தான் அந்த காட்லெட்டை கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு டோனி வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃபாதரோட நோட்ஸ் மூலியமா டெசராக்ட் எப்படி டூப்ளிகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருப்பாரு. அதே மாதிரி நமக்கு வந்து ப்ரூஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் ஸ்டோனை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருப்பாரு. ராக்கெட் வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூலியமா தானே அந்த இடத்துல ஸ்டார்ம் பிரேக்கரை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல அவருமே இருந்திருப்பார்ல. ஸோ இவங்க 3 பேருமே சேர்ந்து நிறைய சீக்ரெட்ஸ் மூலியமா தான் அவங்க அந்த காட்லெட் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இது என்னதான் பார்த்தீங்கன்னா எர்த்ல இருந்து இருக்கக்கூடிய மெட்டல் யூஸ் பண்ணி தான் அவங்க பண்ணியிருக்காங்கன்னு நம்ம சொன்னாலும் அது என்னதான் அந்த அளவுக்கு உரு மெட்டல் அளவுக்கு ஸ்ட்ராங் இல்லை நம்ம சொன்னாலுமே அதை யூஸ் பண்ணி காமிச்சாரு பாத்தீங்களா, அதுதாங்க நம்மளோட டோனி. ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த உரு அப்படின்ற மெட்டல் இல்லாம காட்லெட் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.